டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படும் நிலையில் கடற்கரையை ஒட்டி காற்றின் வேகமும் அதிகரித்துள்ளது. இதன் நேரலை காட்சிகளோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். லெனின், வணக்கம். அங்க டிட்வா புயல் கடற்கரையோரம் கடலோர பகுதிகளை ஒட்டியே நகர்ந்து செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கக்கூடிய சூழல்ல நாகையில கடற்கரை பகுதி எந்த அளவில் இருக்கிறது? கள நிலவரம்? டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. வேதாரண்யத்திலிருந்து 100 கிலோமீட்டர் கடல் அந்த புயலானது மைய கொண்டிருக்க சூழ்நிலையில் நாகை மாவட்டத்தில் உள்ள கடல் சீற்றமாக காணப்படுகிறது. தற்போது மழையின் அளவு சற்று குறைந்திருந்தாலும் அந்த கடல் பகுதியானது அந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. வழக்கத்துக்கு மாறாக அந்த கடல் அலைகள் மேலெழும்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள அந்த கடற்கரை பகுதியானது. இந்த பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக கடல் அலை மேலெழும்பி வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிலையில மழையின் அளவு குறைந்திருந்தாலும் அந்த மீனவ கிராம கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்து தான் காணப்படுகிறது. அதனால பாத்தீங்கன்னா அந்த கடல் மேலெழும்பக்கூடிய அலை அந்த மேகமூட்டத்துடனே காணப்படக்கூடிய புகைமூட்டமாக காணக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இப்ப நாம் இருக்கக்கூடிய பகுதியில் எப்பொழுதுமே நடைபயிற்சி போன்ற பொதுமக்கள் ஈடுபடுவார்கள். இந்த அலையின் வேகத்தின் காரணமாக தற்போது இந்த கடலானது வெறிச்சோடி காணப்படுகிறது. மற்றும் இந்த 27 மீனவ கிராம மக்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நாகப்பட்டினத்தில் மழையின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் காற்றின் வேகமும் அலையின் சீற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது என்று கூறலாம். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி லெனின்.